டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். விளிம்பு நிலை மக்களிடையே இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் இவைகளெல்லாம் இந்த ஆராய்ச்சித்துறை நுணுக்கமாக ஆராய்ந்து கண்டுபிடித்து மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குவதை மணிவாசகம் அவர்கள் ஒரு முறையாக செய்து வருகிறார்கள். அதற்காக அவரையும் இந்த அமைப்பையும் நாங்கள் பாராட்டுகிறோம். மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். மதுரையில் நேற்று நாங்கள் கலந்து கொண்ட விவாதத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மதுரையில் நடைபெற்ற முருக மாநாடு ஆன்மீகத்தினுடைய எழுச்சியா அல்லது மதவாதத்தினுடைய வளர்ச்சியா என்பதை பற்றி அவர்கள் தலைப்பிட்டிருந்தார்கள். நாம் காங்கிரசினுடைய கொள்கைகளை அதிலே எடுத்து வைத்தோம். காங்கிரஸை பொறுத்தவரை மதத்தின் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் கட்சி. காங்கிரஸில் சில தனி மனிதர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் மத நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் கட்சி என்கிற வகையில் காங்கிரஸ் கட்சி அவரவர் சார்ந்திருக்கிற மதத்தின் மீது அவரவர் சார்ந்திருக்கிற கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய ஒரு அரசியல் கட்சி. நம்முடைய தலைவர் மகாத்மா காந்தி சொன்னார், நான் ஒரு இந்து, ராமபிரானுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நடக்கிறேன். ஆனால் இவைகளெல்லாம் எனக்குத்தான் பொருந்துமே ஒழிய இதை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது நான் திணிக்க மாட்டேன். மதம் என்பது நம்முடைய அடையாளம், கடவுள் என்பது நம்முடைய அடையாளம், ஜாதி என்பது நம்முடைய அடையாளம், மொழி என்பது நம்முடைய அடையாளம். அதற்கு மேல் அதற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அதையே ஒரு முக்கியமாக கருதி அதனால் பிரச்சனைகளை உருவாக்கி மக்களிடையே வேற்றுமைகளை ஏற்படுத்தி கலவரம் உண்டாக்கி ரத்தம் சிந்துவது என்பது தவறானது. நான் வணங்குகிற ராமபிரான் இதை அனுமதிக்க மாட்டார் என்று மகாத்மா காந்தி அவர்கள் 1947 உங்களுக்கு கல்கத்தாவில் வங்கத்தில் அவர் வன்முறைக்கு எதிராக நடத்திய ஒரு நடைபயணத்தின் பொழுது ஐரோப்பிய நாட்டு பத்திரிகையாளர்களுக்கு அந்த செய்தியை சொன்னார், நவகாலியில சொன்னார். அதுதான் காங்கிரசினுடைய நிலை. நாம பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்துக்களுக்கு அவர்கள்தான் தலைவர்கள், இந்து கடவுள்களை அவர்கள்தான் காப்பாற்றுகிறார்கள், மற்றவங்கள்லாம் இந்து மதத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியா முழுவதும் பிரிவினையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, கலவரத்தையும் உருவாக்குகிறார்கள். நீங்க வடபுலத்தில் அயோத்தியில ராமருடைய பெயரால் மிகப்பெரிய உயிர் பலி ஏற்பட்டது. அதே மாதிரி இப்போது தமிழகத்தில் முருகன் பெயரால் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது தவறு. முருகன் ஒரு காலத்திலும் ஆர்எஸ்எஸ் கடவுள் கிடையாது. முருகன் ஒரு காலத்திலும் பிஜேபியை ஆதரித்தவர் கிடையாது. திடீரென்று இவர்கள் முருகனை அவ்வாறு உருவகப்படுத்துவது தவறு என்றுதான் நாம் அந்த கூட்டத்திலே பேசினோம். இதுதான் நம்முடைய கருத்தும் கூட. நம்முடைய தோழர்கள் இந்த கருத்தை தமிழகம் முழுவதும் பரவலாக சொல்ல வேண்டும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா என்பது ஒரு அரசியல் கட்சியாக மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர்கள் இந்த சமூகத்தை சிதைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். எப்படி பாகிஸ்தான்ல உங்களுக்கு ராணுவத்தை தவிர பாகிஸ்தான் ஆண்டவர்கள் வேற யாரும் கிடையாது. நம்மோடுதான் சுதந்திரம் கிடைச்சது. ஒரு பிரதமர் கூட 5 ஆண்டு காலம் அந்த தேசத்தில் ஆட்சி செய்தது கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யாருமே 5 ஆண்டு காலம் அங்க நீடிச்சது கிடையாது. ஏன்னா மதத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகாரம்.
அதே மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை இந்தியாவில் கொண்டு வரத்தான் RSS முயற்சிக்கிறது. இந்தியாவை ஒரு பாகிஸ்தானா மாத்தணும். அது என்னன்னா இந்து பாகிஸ்தான், அது முஸ்லிம் பாகிஸ்தான், இது இந்து பாகிஸ்தான் என்று கொண்டாட அவர்கள் நினைக்கிறார்கள். நாம காந்தி சொன்னதுதான், நாம இந்து, ஒரு உண்மையான இந்து நாம். அதற்காக யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் அவர்கள் மீது அதை திணிக்கக்கூடாது. நாம அதுல சகோதரத்துவமா நடந்துக்கணுங்கிறத தான் நாம திரும்ப திரும்ப சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு RSSற்கு எதிராக, பாரதிய ஜனதாவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியல் கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு அதில் இருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் அதை நல்ல முறையில் செய்கிறார். இங்க நம்முடைய கூட்டணி என்பது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. இதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக, பிஜேபி இன்றைக்கு ஒன்று சேர்கிறார்கள். அது தவறு. ஒரு ஆட்சின்னு வந்தா பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவைகளையும் தாண்டி கொள்கை ரீதியாக இன்றைக்கு இந்தியாவில் ஒரு தீவு போல இந்த மாநிலம் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் RSSற்கு நிலையான ஒரு எதிர்ப்பை, ஒரு தத்துவார்த்த ரீதியான கருத்தை சொல்லுகிறவர்களாக நம்முடைய கூட்டணி இருக்கிறோம். அதை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். சார், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசிய கருத்து பெரிய சர்ச்சையாயிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய தலைவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அவர் அதை பேசியிருக்க வேண்டாம். முதலமைச்சர் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய தோழர்கள்லாம் அவர்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதை அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் அந்த காயத்தை ஆற்றி இருக்கிறார். நல்ல ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். சார், அந்த கருத்துல அவர் சொன்ன கருத்தை பத்தி அது தவறுன்னு அவர் பின்வாங்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையை தள்ளுங்க அப்படின்னு நீங்க இதுல முதலமைச்சர் என்ன சொன்னார் என்பதுதான் முக்கியம். நீங்க ஒருத்தர் சொன்னவர் என்ன, அவர் இதுல முக்கியம் கிடையாது. அவர் சொன்னதற்கு கடுமையான கண்டனம் எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் அதற்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது எனவே அதனால அந்த பிரச்சனையை அவர் செஞ்சது தவறுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். அது போதுமா? சார், உதயநிதி ஸ்டாலின் இங்க சனாதனம் குறித்து பேசுறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் விளக்கம் கொடுத்து பேசியிருந்தாங்க. இப்போ தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் காமராஜர். அவரை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ராகுல் காந்தி பற்றி எதுவும் பேசவே இல்லை. உங்களுடைய நோக்கமே என்னன்னா இந்த கூட்டணி எப்படியாவது உடைக்கணுங்கிறதுல காலையில இன்னைக்கு 2 பேரும் ரொம்ப மும்முரமா இருக்கிறதா தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன், தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக பேசுவார். நீங்க காங்கிரஸ் எதற்கும் அஞ்சுகிற அல்லது பணிந்து போகிற, பிறருக்கு தலை வணங்குகிற ஒரு இயக்கம் கிடையாது. நீங்க எதை எப்பொழுது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். இதுல என்னன்னா ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது. அவர் பேசியது விரும்பத்தக்கது அல்ல. அதற்கு ஒரு கண்டனம் எழுந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் தமிழக முதலமைச்சர் அதற்கு நல்ல பதில் சொல்லி இருக்கிறார். அது போதும். தேவைப்பட்டால் எல்லோரும் பேசுவோம். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக கடந்த தேர்தலோட இந்த கூடுதல் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கா? நீங்க திமுக கூட்டணி இருக்கீங்க, வெற்றிக்கு முக்கியமா காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கு. அமைச்சர்களை இடம் கேட்பீங்களா? எல்லாமே கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். ஆராய்ச்சி குழுவில் இதை முடிவு செய்ய முடியாது. ஆராய்ச்சித்துறை தன்னுடைய கருத்தை அகில இந்திய காங்கிரசிற்கு அனுப்பும். அதன் பிறகு எங்களுடைய தலைமை அன்றைய சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்யும். தமிழகத்தில் இப்ப சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? அந்த சிறுமி போர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாகவே இருக்கிறது. நீங்க 8 கோடி மக்கள் வசிக்கிற இடத்துல தவறுகள் நடக்கதான் செய்யும். நீங்க ராமராஜ்யத்திலேயே தவறு நடந்தது. ராமராஜ்யம் தான் ராஜ்யங்கள்லயே ரொம்ப நல்ல ராஜ்யம்னு சொன்னாங்க. அதிலேயே தவறு நடந்திருக்கு. எனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்றங்கள் இருக்கலாம். அதை அரசாங்கம் நியாயப்படுத்தவில்லை. அவர்கள் மீது கடுமையான வழக்கு போடுகிறார்கள். அதை கண்டிக்கிறாங்க. அரசாங்கம் அந்த விஷயத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. நாங்களும் அதற்கு துணையாக இருக்கிறோம். எந்த ஒரு இடத்திலும்
சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிற இடத்துல அரசாங்கம் அதை நியாயப்படுத்துவது கிடையாது. நியாயப்படுத்துறது இல்லை. அதற்கு பதிலாக நாங்கள் அதில் வந்து கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மயிலாடுதுறை டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஓப்பனா பேட்டியும் கொடுத்திருந்தாரு, என்ன ரீசனால கார் எடுத்தாங்க, என்ன நடந்துச்சுட்டு. இதனால அவர் அது மாதிரி நடவடிக்கை துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இதெல்லாம் நாங்கள் பார்க்கல. காரணம் என்னன்னா இது துறை சார்ந்த விஷயம். மயிலாடுதுறை டிஎஸ்பி யாரு, அவர் என்ன செய்யறாருங்கிறது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. தேவைப்பட்டால் அதை பற்றி பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.